ஹாய், நான் இன்றைக்கி சொரக்காய் கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: சொரக்காய் சின்னது, மீடியம் சைஸாக இருக்கலாம், 1 எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் 3 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் வத்தல் எடுத்திருக்கேன். வத்தல் 2, தேங்காய், சீரகம், வத்தல் இது 3ஐயும் நல்லா அரைச்சிக்கணும். இது கடலைப்பருப்பை கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வந்து குக்கரில் வச்சு கடலைப்பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு, எண்ணெய் 2 டீஸ்பூன். கடலைப்பருப்பு அளவு சொல்ல மறந்துட்டேன். அரை கப்பு கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். வேக வச்சு தனியாக எடுத்துருக்கேன். இப்போ கடாயை காஞ்சிச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய் சொல்லியிருந்தேங்க, 2 டீஸ்பூன் எண்ணெய். இதுக்கு கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலையும் நீங்கள் தாளிச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதே மாதிரி கடுகு சொல்ல மறந்துட்டேன். கடுகு அரை டீஸ்பூன். நம்ம வந்து காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம். என்கிட்ட எனக்கு பச்சை மிளகாய் இல்லாதனால இந்த வத்தல் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். தேங்காய், சீரகம், வத்தல் இது 3ஐயும் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் பீன்ஸு, கீரை, அப்புறம் வேறு கூட்டெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு யூஸ் பண்ணி பண்ணலாம். சொரக்காய் வந்து ஈஸியாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தனியாக இதை வேக வைக்கிறேன். நீங்கள் பீன்ஸோ இல்லை கீரையோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா துவரம் பருப்பு, அந்த கீரை கட் பண்ணிவிட்டு கீரை அது கூட போட்டுட்டு இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைக்கிறோம் இல்லையா, அதையும் அதோட போட்டு ஒன்றா குக்கரில் வந்து நல்லா 3 விசில் அந்த பருப்பு வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து விட்டுறலாம். இது சொரக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக பண்ணுறேன். ஓகேவா? இந்த சொரக்காய்க்கு மட்டும் உப்பு போட்டுடலாம். இந்த தண்ணி விட வேண்டாம், ஏன்னா இந்த காயிலேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும் இல்லையா, அதுலேயே வந்து வெந்துடும். ஸோ அது வேகத்தை மூடி வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் வெந்துச்சா பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துச்சு. 2 நிமிஷம் தான் மூடி வச்சேன், நல்லா வெந்துச்சு. காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுக்கோங்க. பருப்பு அதோடு சேர்த்துடலாம். பருப்பு ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, வெந்திருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். பருப்பு சேர்த்துட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வேக சேர்க்கணும். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 4 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.